நம்ம செய்ய போகிறது மாம்பழ சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் எடுத்துருங்க மறக்காமல். முதல்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் இப்போ 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதில் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 1 கப்பு மாம்பழத்தை போடுறேன். ஒரு மாம்பழம் இது அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசிடுமோ அதே மாதிரி தான் இது பேசி வேணும். இந்த மாவில் இப்போ இதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேசிக்கலாம். இந்த மாவில் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசுவோமோ அந்த பதத்தில் பேசிஞ்சு வச்சுருங்க போதும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம துணி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மாவு. இதை நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் தட்டி எடுத்துங்க. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபேன் வச்சுருக்கேன். ஃபேன் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா உப்பி வருது சப்பாத்தி. இது மாதிரி வந்து நீங்க எடுத்துருங்க. இப்போ மாம்பழ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்கு மாம்பழம், தேங்காய் துருவல், கல்குண்டு போட்டு வச்சிருக்கேன். நீங்க இதை தொட்டு சாப்பிடலாம், டேஸ்டா இருக்கும். இந்த மாம்பழத்துக்கு அதுக்கும் அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜாம் இருக்குல்ல, அந்த ஜாம் வச்சு கிசான் ஜாம் வச்சு நீங்க தொட்டு சாப்பிடலாம், டேஸ்டியா இருக்கும். இப்போ மாம்பழ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க.